நிறைய தளர ஊத்தி நல்லா தேடா. சரிண்ணே. ஐயா சொல்லுங்கய்யா. டேய் குமாரு, அந்த அசோக் வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு கிளம்பிட்டானா? அவன் கோர்ட்டுக்கு வரவே கூடாது. அவன் கதையை முடிச்சிரு. ஐயா நானும் அந்த வக்கீல் கோர்ட்டுக்கு வர வழியில தான் ஆளுங்களோட தயாரா இருக்கேன். நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவன் கதையை முடிச்சு விட்டுறான். டேய், அந்த வக்கீலால நான் நிறைய லாஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு தான் கடைசி நாள். அந்த அசோக் தான் ஆஜராக போறான். எனக்கு எதிராக மட்டும் தீர்ப்பு வந்தது, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். டேய், 100 கோடி ரூபாய் சொத்து அதை ஆட்டையா போடலன்னா விட மாட்டேங்கிறான்டா அவன். அது மட்டும் இல்லாம இவனால வக்கீலுக்கும் கோர்ட்டுக்குமே செலவு பண்ணி இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிருவன் போல இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அசோக்கு கோர்ட்டுக்கு வரவே கூடாது. மீறி வந்தா உன்னை உயிரோட விட மாட்டேன். புரிஞ்சுதா? ஐயா ஒரு வேலைய வெல்டிங் குமார் கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா அது முடிஞ்ச மாதிரி தான். அவன் வரமாட்டான். போதுமா? சரி சரி, நான் வைக்கிறேன். அண்ணா, அந்த வக்கீல் ஜங்ஷன் ரோட கிராஸ் பண்ணிட்டான். ஆனா கார்ல 2 பொம்பளைங்க இருந்ததை பார்த்தண்ணே. டேய், கூட யார் வந்தா எனக்கு என்னடா? இன்னைக்கு அவன் சாக போறது உறுதி. அங்கிருந்து காட்டுப்பாதைக்கு வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுண்ணே. சரி, நாங்க அவனை பாத்துக்கிறோம். சரிங்கண்ணா. இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாம தான் இருக்கு. காரை வழிமறிச்சு அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான்.